ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு உரிச்சு வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சுட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சு அதில் கறி மசாலா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்சியில் அரைச்சி இதில் ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு நான் முட்டையை உருளைக்கிழங்கு பீஸாக நறுக்கி வச்சுட்டு நம்ம அதை அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மிளகா பொடி, மஞ்சள்தூள் போட்டுட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்கள் இது தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லா சாப்பாடுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.